கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மத்தாயின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள பகுதிகள். தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் என்னும் தலைப்பிலிருந்து ஒரு சில கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனை நல்லவராக காட்டும் முதற் பண்பு தாழ்மைதான். தாழ்த்தி கொண்டவர்கள் பூமியில் வாழாமல் போன சரித்திரமே கிடையாது. தான் என்கிற ஆணவத்தோடு வாழ்ந்தவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. தாழ்த்துகிறவன் தேவனுக்கு பிரியமானவன், உயர்த்துகிறவன் தேவனுக்கு அருவருப்பானவன். சிலருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றுமில்லாதவர்களைப் போல இருப்பார்கள். இது அவர்களுடைய தாழ்மையுள்ள வாழ்க்கையை காண்பிக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது, ஆனால் எல்லாம் உள்ளவர்களைப் போல காண்பிப்பார்கள். இது அவருடைய மேன்மையான மேட்டிமையான வாழ்க்கையை காண்பிக்கிறது. உயர்த்துவது நல்லதா தாழ்த்துவது நல்லதா என்று சிந்தித்து பார்க்கும்போது, லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரையுள்ள வார்த்தைகளை வாசித்து பார்க்கும் போது அங்கே தெளிவாக பார்க்கிறோம். ஆயக்காரன் தேவ சமூகத்திலே வந்து அவருடைய முகத்தை கூட பார்க்க துணியாமல் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். பரிசேயன் தேவ சமூகத்தில் தன்னை உயர்த்தி ஜெபித்தான். ஆனால் பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே தேவ கிருபையை பெற்று அவன் கடந்து சென்றான். பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்துவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.